Hello everyone, welcome back to my channel. நீங்க என்ன first time பாக்குறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு what is inside my office bag பார்க்கலாமா? சோ இதுதான் என்னோட ஆபீஸ் பேக். இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு தெரியல. நான் வந்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்கார்ஃப். இப்ப சம்மர்ல ரொம்ப தேவையான விஷயம், சன்ல இருந்து என்ன காப்பாத்திக்க. சோ இது இருக்கு. அடுத்தது ஹெட்செட். இந்த பவுச்ல தான் என்னோட ஹெட்செட் எப்பவுமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கிளம்பி வர அர்ஜென்ட்ல அப்படியே எடுத்து போட்டுடுவேன். பட் ஆனா இன்னைக்கு வந்து ஃப்ரைடேன்றதுனால நான் வந்து பத்திரமாலாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஜாப்ரா ஹெட்செட். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னுடைய லேப்டாப். ஸோ லேப்டாப் இருந்தால் தான் அங்கே வேலை நடக்கும். ஸோ இது எப்பவுமே ஆஃபீஸில் என்னுடைய ஆஃபீஸ் பேக்ல வந்து இருக்கும். இது இல்லைன்னா நான் இல்லை. தென் லேப்டாப்போடைய சார்ஜர். என்னதான் நான் சார்ஜரை வந்து பேக்ல டெய்லி எடுத்துட்டு போனாலுமே மற்றவங்களுடைய சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்றேன். ஏன்னா பேக்ல இருந்து எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் லேசி. இப்ப அடுத்தது இங்க என்ன இருக்குன்னு பாக்கலாமா? இதுல வந்து என்னுடைய மேக்கப் பவுச் இருக்கு. இப்ப இதுக்குள்ள என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். மோஸ்ட்லி நான் வீட்டுல எல்லாம் கிளம்பிட்டு போக மாட்டேன். ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் நான் வந்து கிளம்புவேன். ஸோ அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதுல எல்லாமே இருக்கும். என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய பிந்தி இருக்கு. லாக்மியோடைய ரோஸ் பவுடர், ஸ்பஞ்ச், மஸ்காரா. இது வந்து ஃபேஸஸ் கனடாவுடைய மஸ்காரா. தென் ஜோவிஸோடைய ஒரு ஸ்கின் ரெக்கவரி சீரம் இருக்கு. ஐப்ரோ பென்சில் ஸ்விஸ் பியூட்டியோடைய இது கிரே கலர். ஸோ ரொம்ப மைல்டா இருக்கும். அண்ட் தென் இதுவும் வந்து ஐப்ரோ பென்சில் வித் பிரஷோட இருக்கு. இது மாமாத்தோடைய மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக். ஷேட் நம்பர் வந்து 15 கிரேப் ஃப்ரூட் பிங்க். இப்போ போட்டிருக்கல, இது ஒரு ஷேடா போட மாட்டேன், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். ஸோ இந்த ஷேடு கூட மிக்ஸ் பண்ணது வந்து ஃபேஸஸ் கனடாவுடைய ஷேட் நம்பர் 20 மேக் அ விஷ். இது ஒரு நியூட் நேச்சுரல் கலர் மாதிரி இருக்கும். தென் ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த லிப் ஆயில். இது ஆக்சுவலி வந்து நல்லா ஷைனிங்கா சூப்பரா இருக்கும். இது போட்டாலே வந்து சூப்பரா வந்து இருக்கும். இதோட ஸ்மெல்லும் வந்து நல்லா இருக்கும். இதோடைய ஷேட் வந்து எனக்கு ஷேட் நம்பர் 2 டிராகன் ஃப்ரூட். அண்ட் தென் சுகரோடைய காஜல். இந்த காஜல் தான் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ஸ்மட்ஜ் ஆகாது, லாங் லாஸ்டிங்கா இருக்கும். வீட்டுக்கு வர வரைக்கும் இது நல்லா இருக்கும். அண்ட் தென் மெபிலினோடைய ஃபிட்மி காம்பாக்ட். தென் பாம்பேயோடைய லிப் பாம் இருக்கு. இந்த பவுச்ல இதெல்லாம் தான் இருக்கு. பவுச் வந்து டிமார்ட்ல வாங்கினது 120க்கு. பத்திரமா இதுலயே போட்டுடுவோம். அண்ட் தென் இது வந்து லென்ஸ் கிளீனர். இதுக்கு முன்னாடி காலேஜ்லாம் படிக்கிறப்ப கான்டாக்ட் லென்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய கலரான லென்ஸ்லாம் நான் போடுவேன். பட் ஆனா இப்ப வந்து அதெல்லாம் எடுத்து தனியா அப்படி வச்சுட்டு ஃபுல்லா வந்து ஸ்பெக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கான்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு நம்ம லேப்டாப்பை ரொம்ப நேரத்துக்கு பார்த்து வேலை செய்யறப்ப கண்ணு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது, ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, இன்ஃபெக்ஷன் டக்குன்னு ஆயிடுது. ஸோ அதனால வந்து நான் இப்பெல்லாம் ஸ்பெக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஸ்பெக்ஸ். ஸோ இதுதான் என்னோட ஸ்பெக்ஸ். நல்லா இல்லைனாலும் எனக்கு வேற வழி இல்லை, இதுதான் நான் யூஸ் பண்ணணும் டெய்லி. அண்ட் தென் என்னோட வாட்டர் பாட்டில் இருக்கு. இது டுப்ளினோடைய வாட்டர் பாட்டில். சூப்பரா இருக்குல்ல கலர், நல்லா ஜிகு ஜிகுன்னு இருக்கும் இது கிட்ட பாக்குறப்ப. அதுக்கப்புறம் கோம்பு இருக்கு. அடுத்தது இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்க என்னுடைய கிளட்ச் கிளிப் இருக்கு, ஸ்க்ரன்ச்சீஸ் இருக்கு, என்னுடைய ஐடி கார்டு இருக்கு. ஐடி கார்டு இல்லாம உள்ள நான் போகவே முடியாது. ஸோ அது இருக்கு. பென். ஆக்சுவலி பென்லாம் யூஸ் பண்ணியே பல மாசம் ஆச்சு, எழுதியே ரொம்ப நாள் ஆச்சு. ஃபுல்லா லேப்டாப்ல முழுகி இருக்கிறதுனால இந்த ரைட்டிங்கே வந்து மறந்துடுச்சுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இமாலயாவுடைய காஜல் வச்சிருக்கேன், எப்பயோ எடுத்து போட்டிருக்கேன். தென் என்னுடைய வாலெட் இருக்கு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? அண்ட் தென் ஒரு லிப் பாம் இருக்கு, மை கிளாமோடைய லிப் பாம். என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்னும் பெருசா இருக்காது. என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து பஸ் டிக்கெட்ஸ் இருக்கும். இங்க வந்து சேஞ்சஸ் இதெல்லாம் இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய மெட்ரோ கார்டு, ஆதார் கார்டு. அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய காலேஜோடைய ஐடி கார்டு. இது எதுக்கு வச்சிருக்கேன்னா எமர்ஜென்சி நம்பர்லாம் வந்து அதுலதான் தெளிவா எழுதி இருக்கு. ஸோ அதனால ஏதாச்சும் எமர்ஜென்சினா இதுக்குள்ள எதுல தேடினாலும் நம்பர் இருக்காது. ஸோ அதனால அதை வந்து பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய வாலெட்ல இருக்கு. இப்போ அடுத்தது சைட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைட்ல வந்து ஃபுல்லா இயரிங்ஸ்லாம் வச்சிருக்கேன். வீட்டில் வந்து இயரிங்ஸ் கூட போட்டுட்டு போக மாட்டேன் சில டைம்லாம். ஸோ அப்படியே வந்து பேக்லேயே வந்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இயரிங்ஸ். லாக்மியோடைய லிப்ஸ்டிக் இருக்கு. கொஞ்சம் சேஞ்சஸ் இந்த சைடு அவ்வளவுதான். இப்போ இந்த சைடு பார்க்கலாமா? டிஷ்யூஸ், இந்த ஆக்ஸ் ஆயில். இதெல்லாம் நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போ ஆஃபீஸ்க்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து தலைவலிக்கு சூப்பரா இருக்கும். இந்த ஆயில் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டாலே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே தலைவலி வந்து பறந்து போயிடும். அண்ட் இதோட ஸ்மெல்லும் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இது எப்பவுமே என்னுடைய பேக்ல வச்சுக்கிறது.
அதுக்கப்புறம் அத்தர் இருக்கு. ஆக்சுவலி இது இருக்கிறதுனால என்னுடைய பேக்கே நல்லா வாசனையா இருக்கும். இது வந்து நான் எங்கேயோ கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின அத்தர். ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இது க்ளோஸ்ல இருக்கிறப்பயே அதோட ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ பெர்ஃப்யூம் இல்லை பாடி ஸ்ப்ரே என்னைக்காச்சும் மறந்துச்சுன்னா இந்த அத்தர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுவும் இந்த சம்மருக்கு. ஸோ அவ்வளவுதான் என்னுடைய பேக்ல இருக்குன்னு நினைக்காதீங்க. மெயின் மேட்டர் ஒன்று இருக்கு. எங்கன்னா என்னுடைய பேக்குக்கு பின்னாடி வந்து ஒரு ஜிப் இருக்கு. ஆக்சுவலி இந்த ஜிப்குள்ள வந்து என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன வச்சிருக்கேன்னா பெப்பர் ஸ்ப்ரே வந்து வச்சிருக்கேன். எப்போ யூஸ் ஆகும்னு தெரியாது, ஆனால் ஒரு சேஃப்டிக்காக எப்பவுமே பெப்பர் ஸ்ப்ரே என் கூட இருக்கும். அண்ட் இதுக்குள்ள வந்து ரெயின் கவர் இருக்கு. ஸோ மழைலாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த ரெயின் கவர் எடுத்து அப்படியே பேக்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பேக் டிசைன் பண்றப்பயே வந்து இது கொடுத்துருக்காங்க போல. மழை காலத்துலலாம் வந்து இது இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கல, வெயில் காலத்துல தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கே தெரியாது அங்கே ஒரு விஷயம் இப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெயின் கவர் பேக்குக்கு தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை, பேக் கூடயே இருக்குது. இந்த மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த வாட்டி மழை வரப்ப நம்ம இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கேன். அவ்வளவுதான், இதெல்லாம் தான் என்னுடைய ஆஃபீஸ் பேக்கில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை பை.